வணக்கம், உங்கள் கிருஷ்ணன். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பேம்பு ப்ராடக்ட்ஸ். பேம்பு ப்ராடக்ட் அப்படின்னா மூங்கிலால் செய்யக்கூடிய பலவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் தான் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கான தகவலாக இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு மூங்கிலால் பேம்பு ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, எதுக்காக வாங்குறாங்க நம்ம நாட்டில இருந்து, என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கு, பேம்புல எப்படி நம்ம குவாலிட்டி பார்க்கறது, என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வேணும், என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்கணும், எப்படி பேக் பண்ணணும், இப்படி இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, வாங்கி விற்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த பிசினஸுக்கு தேவையான எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான ட்ரைனிங், லைசன்ஸ், கன்சல்டிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம். நன்றி. ஸோ இந்த பேம்பு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் மட்டும் தேவையில்லை, பல நாடுகளுக்கு இதற்கான வரவேற்பு அதிகமாக இருக்கு. இட்ஸ் த பயோ டிகிரேடபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால, இயற்கையிலிருந்து செய்யக்கூடிய பல பொருட்கள் அப்படிங்கிறதுனால இதற்கான வரவேற்பு பல நாடுகள் இருக்கு. பெரும்பாலான நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதிகமாக நம்ம கிட்ட வாங்குறாங்க. அப்படி எந்தெந்த நாடுகள் நம்ம கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா USA, UK, ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து ஐட்டம், ஆஸ்திரேலியா, UAE, சவுதி அரேபியா, அப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் ஜப்பான், இந்த மாதிரி பல நாடுகள் நம்ம நாட்டில இருந்து வாங்குறாங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேம்புல இருந்து பல ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணலாம். பெரும்பாலும் வந்து நீங்க ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பேம்புல இருந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் அனுப்ப முடியும். பேம்புல இருந்து ஸ்பூன், பிளேட், ஃபுட் கண்டெய்னர்ஸ், பவுல் ஐட்டம்ஸ், கப்பு, ஃபோர்க் ஐட்டம், டூத் பிரஷ், இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் நம்ம இதில் தயார் பண்ண முடியும். முக்கியமாக அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுறது பேம்புல பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பேம்பு ஸ்பூனும், ஃபோர்க் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸ்பூன் ஐட்டம்ஸ், ஃபோர்க்கு, கப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது. இது எதுக்காக வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹைஜீனிக் லுக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கானிக் ஃபீல் நமக்கு கொடுக்குது, ஒரு எமோஷனலி டச் வித் நேச்சுரல் அப்படிங்கிறதுனால இது பல நாடுகள் விரும்பி வாங்குறாங்க. இதற்கான வாய்ப்பு வந்து பல நாடுகளில் இருந்தாலும் இதற்கான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணணும். பல நாடுகள் இதுக்கான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டான ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஃபுட்டோட நம்ம ரிலேட் பண்றதுனால இந்த ஃபோர்க்கா இருக்கட்டும், ஸ்பூனா இருக்கட்டும், இதெல்லாமே ஃபுட்டோட கான்டாக்ட் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து நிரந்தரமான யூசேஜா பாத்தீங்கன்னா இல்ல, சில இடங்கள்ல ஒன் டைம் யூஸா யூஸ் பண்றாங்க. பல நாடுகள்ல பல இடங்கள்ல ஒன் டைம் யூசேஜ், பல ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் ஷாப்பு, அப்புறம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஷாப்பு, இந்த மாதிரி ஆன்லைன்ல இந்த இடங்கள்ல கூட நம்ம விற்க முடியும். ஸோ இதற்கான வாய்ப்பு வந்து இந்த இடங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இது பல ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இதில் வந்து ஒன் டைம் யூசேஜா யூஸ் பண்றாங்க. ஃபோர்க்கா இருக்கட்டும், ஸ்பூனா இருக்கட்டும், கப்பா இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு சில இடங்கள்ல ஃபியூ டைம்ஸ், அதாவது சில நாட்கள், சில தடவைகள் மட்டும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது வந்து பெர்மனன்ட்லி யூஸா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியோ இல்லை சில்வர் பாத்திரங்கள் மாதிரியோ அது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஃபங்கஸ் வர்றதுக்கோ பாக்டீரியாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கனால இல்லை ஃபியூ டைம்ஸ் அல்லது ஒன் டைம் யூசேஜா யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு வாய்ப்புகள், இது வந்து அதிக விலை கொடுத்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னாலும் இதை வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு அவங்க ஆர்கானிக்கா ஒரு நேச்சுரல் டச்சோட ஃபீல் பண்றதுனால எப்பயுமே இதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், தேவைகளும் இருந்துகிட்டே இருக்கும். அன்றாடம் அழியக்கூடிய பொருள், அன்றாடம் வாங்கக்கூடிய அழியக்கூடிய பொருளா இருக்கிறதுனால தேவைகள் இருந்துகிட்டு இருக்கு. பல லட்சங்களுக்கு நம்ம இங்கிருந்து அனுப்ப முடியும். இது ஏர் கார்கோ அனுப்பலாம், ஷீ கார்கோ அனுப்பலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, அதோடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த கார்கோ நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேம்பு டூத் பிரஷ் நம்ம இங்க வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதோட விலை வந்து வெளிநாடுகள்ல குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய்க்கு மேல இருக்கு, 100 ரூபீஸ்க்கு மேல இருக்கு. அப்போ ப்ராஃபிட் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து நம்ம இந்த பொருளை வந்து பியூரா இருக்கக்கூடிய பேம்புல இருந்து தயார் பண்ணி அனுப்புறாங்க. பல பேர் வந்து பேம்பு ஃபைபர் பவுடர்ல இருந்து தயார் பண்ணி சில ரெசின் மிக்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. ப்ராடக்டோட தன்மைகளை பொறுத்து மாறும். அப்ப பியூர் பேம்பு ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கேட்டா பியூர் பேம்பு ப்ராடக்ட்ஸ் அனுப்புங்க. அதாவது வந்து மிக்சிங் பண்ணிக்கூடிய, அதாவது ஃபைபர் பிளஸ் ஃபைபர் பவுடர் பிளஸ் ரெசினோட மிக்சிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அந்த காம்போசிட் பேம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி அனுப்புறாங்க. நம்ம வாங்கும்போது ஒரிஜினல் பேம்புவான்னு பார்த்து அதற்கான விஷயங்களை தெரிஞ்சு ஈடுபடணும். பார்க்க சைனிங்காவோ நல்லா மோல்டிங் கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து காம்போசிட் பேம்புவா நீங்க பார்த்துக்கலாம். பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதோடைய நேச்சுரல் ஃபீல் பிளஸ் நேச்சுரல் டச்சு, அதோட ஃபீல் பண்ணக்கூடிய அந்த உணர்வு, அந்த வுட்டு ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுலேயும் நம்ம பார்த்துக்க முடியும். அது போக வந்து நம்ம அனுப்பும் போது வெளிநாடுகள் வந்து குவாலிட்டி வந்து ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட் கட்டாயமாக இருக்கணும்.
ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட். அப்போ மற்றபடி எப்பயுமே நமக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே கட்டாயமாக தேவை. அடிஷ்னலாக நம்ம இந்த ப்ராடக்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. இது வந்து ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் மற்றபடி பேக்கேஜிங் வந்து இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். இது ஸ்பூன்லாம் இருந்தால் கிராக் ஆகும். ஸோ அதனால இண்டிவிஜுவல் ஸ்லீவ்ஸ், இண்டிவிஜுவல் டிஷ்யூ பேப்பர் சுற்றி ஒவ்வொரு ப்ராடக்ட் காட்டன் பாக்ஸில் போட்டு சரியான முறையில் பேக் பண்ணி அனுப்பணும். ஸ்மெல் வரக்கூடாது, உட்டி ஸ்மெல் வரக்கூடாது. ஸோ ஸ்மால் எக்ஸ்ட்ராக்ட் அதுக்குரிய ஸ்டாசெட் எல்லாம் போட்டு கரெக்டான முறையில் பேக் பண்ணுங்க. கொஞ்சம் வழிமுறைகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் நம்ம இங்கிருந்து பல நாடுகளுக்கு பேம்பு ஃபர்னிச்சர்ஸ் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பல நாடுகளில் இதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட், ரெண்டாவது நேச்சுரல் ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறனால தேவைகள் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதற்கான ட்ரைனிங்கு, லைசன்ஸ் ப்ராசஸ், கன்சல்டிங் இது அத்தனையும் எங்களிடம் செய்து கொள்ளலாம். நன்றி.